வணக்கம் மகா, எப்படி இருக்க? ஆய் செல்லம், ஐ லவ் யூ. எங்கே அந்த பிரகாஷ்ராஜ் சார், சத்யராஜ் சார்லாம் காணோம். இருப்பாங்க அவங்க வீட்டில் ஒரு ஓரமாக உக்காந்துக்கிட்டு, சும்மா இருந்தவன சொரிஞ்சு விட்டுட்டேன் மேடம் அப்படின்ட்டு. சாதாரண விஜய், இளைய தளபதி விஜயை அன்னைக்கே ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகியிருந்தா, சாதாரணமாக இளைய தளபதி விஜய் அப்படின்ற ஒரு நடிகர் பேரோடு முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற படம் என் தலைவன் பேர் என்னன்னு வரும் தெரியுமா? மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள்னு சொல்லி தான் ஸ்க்ரீனில் வரும். பாத்தியா என் தலைவன் எவ்வளோ பெரிய கெத்துன்னு? இதெல்லாம் தேவையா ஐயா? மு.க. ஸ்டாலின் ஐயா, கதறுனீங்களே அன்னைக்கு, விட்டீங்களா வர? அந்த சினிமாவோட போயிருக்குமா? பார்வையாளர்களும் ரசிகர்களும் அந்த சினிமாவோட அவரை ரசிச்சுட்டு முடிச்சிருப்பாங்க. இந்த அளவுக்கு முதலமைச்சரை உட்கார வச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் தான் சொரிஞ்சு விட்டுட்டீங்க. என்ன பண்ணிடுவாங்க பார்த்தலான்னு. வந்துச்சா? ஓட்டு போட்டாங்களா? ஐயோ, நம்ம தலைவர் படத்தை பார்க்க விட மாட்டேங்கிட்டாங்க. நம்ம தலைவரை நிரந்தர முதல்வரை உட்கார வைப்போம்னு சொல்லி ஓட்டு போட்டாங்களா? ஜெயிச்சாரா? எதுக்கு? நம்ம வேலை என்னவோ அதை பார்த்துட்டு பேசாமல் இருந்திருக்கலாமா? அவர் தலைவர் விஜய் அவர்களும் அவர் என்ன வேலையோ அதை பார்த்துட்டு இருந்திருப்பார். ஆனால் உட்கார வச்சதே நீங்கள் தாயா, ஜெயிக்க வச்சதே நீங்கள் தாயா. ஓட்டு போட்டது வேணால் மக்களாக இருக்கலாம், ஆனால் ஜெயிக்க வச்சு இன்றைக்கி முதலமைச்சர் சீட்டில் உட்கார வச்சதே நீங்கள் தான். டிஎம்கே தலைவர்களே, நிர்வாகிகளே, கூவி கூவி கத்துனீங்கல்ல. என்ன பண்ணிடுவான் ஒரு சும்மா சாதாரண ஒரு நடிகை என்ன பண்ணிடுவான் அப்படின்னு தானே நினச்சிங்க? அவர் நடிகர் இல்லை, தலைவர். இந்த தமிழ்நாட்டுக்கு தலைவர். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, மலையாளிங்கெல்லாம் அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. கர்நாடகாலாம் அதை விட சொல்ல முடியாதியா. 2031 இவர் பிரதமர் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. சரியா? இந்த ரேஞ்சில் அப்படியே அவர் அழகாக ஆட்சி பண்ணிக்கிட்டே போனார்னா அடுத்த பிரதமரே விஜய் தான். மோடியெல்லாம் ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு போக வேண்டியதான். அந்த ரேஞ்சுக்கு மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அங்கங்கே பிரச்சனைகள் வருதான் இல்லைன்னு சொல்ல. அந்த பிரச்சனைக்கெலாம் காரணமாக வேறு யாரும் கிடையாது, அவரை பிடிக்காதவங்க பண்ணுறது தான். தூண்டி விட்டு வேறு பேரை கெடுக்கணும், ஆட்சியை கவுக்கணும், அப்படி இப்படின்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அங்கே நடக்காது. ஒன்று மக்கள்